சினிமானாவே ஆட்டம் பாட்டம்னு இருக்க மாரி செல்வராஜ் எடுத்த பரியேறும் பெருமாள், கர்ணன் படத்துல இருந்து வாழைப்படம் வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான எழுச்சி கதை, கருத்து இருக்கும். இவரு இப்படியே படம் எடுக்க சில மக்கள் அவரு ஜாதிய வச்சு மட்டுமே படம் எடுக்குறாருன்னு சொல்லுறாங்க. போயிட்டு உங்க ஜாதி பத்தி திரும்ப படம் காமிச்சு உண்டாக்குறாங்க. ஆனால் அது பத்தி யோசிக்காம மாரி செல்வராஜ் தொடர்ந்து படம் எடுத்து இப்போ வாழைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? படம் முடிஞ்சோட எல்லாம் எப்பவுமே எழுந்து வந்துருவோம், லைட்லாம் போட்டு அப்புறம் எழுந்துக்கவே தோணல. கிளைமேக்ஸ் ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கு. என்னால தாங்க முடியாத ஒரு அது முன்னாடியே எழுந்து வரலாமான்னு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு சீனு. அப்படிப்பட்ட கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்கு மாரி செல்வராஜ் கிட்டத்தட்ட 10 நாள் தூங்காமையே இருந்திருக்காரு. சீன் எடுக்கும்போது 10 டேஸ் நான் தூங்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆன போய் எங்க அம்மா அப்பா அவ்வளவு திட்டினாங்க, இதை ஏன் எடுக்கிற, இது எடுக்காது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க சினிமான ஜாலி, இவன் ஓட்டி ஏன் வந்து இப்படி பண்றான். ஓடி வந்தது இந்த லைஃப்பை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதா ஓடி வந்தேன். நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பண்ணாலும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு சின்ன வயசுல இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து அதை ஆர்ட் ஃபார்மா சேஞ்ச் பண்ணிட்டு